வாருங்கள் நேர்களே, அனைவரையும் கோகுலம் ஜோதிடம் அன்புடன் வரவேற்கிறது. நாம் இன்றைய பதிவில் பார்க்க இருப்பது உத்தியோகத்தினை அறிவது எப்படி என்பதை ஒரு உதாரண ஜாதகத்தினை வைத்து ஆராய்ந்து பார்க்கலாம். ஒருவருடைய பிறந்த லக்னத்தில் பலன்களை சரிவர புரிந்து கொள்ள முடியாத நிலையில் அவருடைய ராகு என்ற வீட்டினை லக்னமாக வைத்துக் கொண்டு பலன்களை ஆராய்ந்து பார்த்தால் சரியான துல்லியமான பலன்களை கண்டுபிடித்து விடலாம். எனது ஆய்வு பகுதிகளில் ராகு லக்னத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தே பதிவுகளை வெளியிட்டு வருகிறேன். நாம் இப்பொழுது பார்க்க இருக்கின்ற உதாரண ஜாதகத்தில் ஒருவருடைய உத்தியோகத்தினை எப்படி அறிந்து கொள்வது என்பது பற்றித்தான். உதாரண ஜாதகம். பிறந்தது மேஷ லக்னம். மிதுனத்தில் சந்திரன், கன்னியில் குரு, கேது, செவ்வாய், துலாத்தில் சூரியன், புதன், விருச்சிகத்தில் சுக்கிரன். இவர் என்ன தொழில் செய்வார் என்பதை இப்பொழுது ஆராய்ந்து பார்க்கலாம் வாருங்கள். அதற்கு முன்னதாக அவர் செய்கின்ற பணியினை சொல்லிவிடுகிறேன். இவர் ஒரு எல்ஐசி ஏஜென்டாக பல ஆண்டுகளாக பணிபுரிந்து வருகிறவர். இதனை சொல்வதால் இவருடைய பணியினை ஒப்பிட்டு எனது ஜோதிட விதிகளை ஆராய்ந்து பார்க்க உதவியாக உங்களுக்கு இருக்கும் என்பதால் முன்னதாகவே அவருடைய பணியினை பற்றி சொல்லிவிட்டேன். இவர் பிறந்த மேஷ லக்னத்திற்கு 10ஆம் இடத்திற்குரிய தொழில்காரகன் சனி 12இல் மறைவுற்றார். குரு தனது பார்வையினை கன்னியிலிருந்து 10ஆம் இடத்தின் மீது பதிக்கிறார். பணப்பழக்கம் உள்ள துறையில் பணி கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. உத்தியோகத்தினை ஆராய்ந்து 10ஆம் இடத்துக்கு 10க்கு 10, 7ஆம் இடம், 7ஆம் இடத்திற்கு 10ஆம் இடம், 4ஆம் இடம், 4ஆம் இடத்திற்கு 10ஆம் இடம், 1ஆம் இடம் என 4 வீடுகள், அதாவது 10, 7, 4, 1 வீடுகளை ஆராய்ந்து பார்த்து முடிவெடுக்க வேண்டும். இவருக்கு 10க்கு 10 சூரியன், புதன் அமர்ந்திருக்கிறார்கள். சூரியன் அரசு துறையினை அடையாளம் காட்டும். புதன் கமிஷன் தொடர்பான இனங்களுக்கு சொந்தக்காரர். இவர் பிறந்த லக்னத்திற்கு 4ஆம் இடம் மற்றும் லக்னத்தில் யாரும் இல்லை, எந்த கிரகமும் இல்லை. இப்பொழுது நாம் ஒரு வழியாக உத்தியோகம் அரசு துறையாகவும் கமிஷன் துறையாகவும் பணப்பழக்கம் உள்ள பெரிய நிறுவனமாகவும் இருக்கும் என்பதை அடிப்படையான விஷயத்தை புரிந்து கொண்டோம். இதனை இன்னும் தீவிரமாக ஆராய்ந்து பார்ப்பது எப்படி? இப்பொழுது நமக்கு உதவ தயாராக இருப்பது ராகு லக்னமே. ராகு லக்னம் எப்படி அறிந்து கொள்வது? ராகு அமர்ந்த வீடு ராகு லக்னம். ராகு அமர்ந்த மீன லக்னத்திற்கு இப்பொழுது பலன்களை பார்ப்போம். ராகு அமர்ந்த மீன லக்னத்திற்கு 10ஆம் இடமாக தனுசு வருகிறது. அதன் அதிபதி குரு. ராகு அமர்ந்த மீன லக்னத்திற்கு 10ஆம் இடத்தினை லக்னாதிபதியான சனியை பார்வையிடுகிறார். எனவே கடுமையான பணிச்சுமையுள்ள உத்தியோகம் என அறிய முடிகிறது. ஏற்கனவே அரசு துறை கமிஷன் என்று அறிந்து வைத்திருக்கிறோம் அல்லவா? அதனோடு சனி என இணைத்தால் சனி ஆயுளோடு தொடர்பில் உள்ளவர். இப்பொழுது கிட்டத்தட்ட நெருங்கிவிட்டோம். ஆயுள் காப்பீட்டு கழகம் என அறிந்து கொள்ள முடிகிறது. இப்பொழுது கவனம் சனியின் பக்கம் திரும்புகிறது. சனி விரையாதிபதியாகி ஒருவர் பாலிசி எடுத்தால் ஆயுள் விரயமானால் பணம் கொடுக்கிறார்கள். எனவே சனி ஆயுளையும் விரயத்தினையும் சொல்வதால் இந்த பலன் சரியாக ஒத்து வருகிறது. இன்னும் கொஞ்சம் தீவிரமாக ஆராயும் வாருங்கள். இப்பொழுது ராகு லக்னத்தின் மாரகாதிபதியான செவ்வாய் 10ஆம் இடத்தினை பார்வையிடுவதை கவனிக்க முடிகிறது. செவ்வாய் மாரக கண்டங்களை கொடுக்கக்கூடியது, விபத்துக்களை கொடுக்கக்கூடியது. சனி செவ்வாய் சமசப்தம பார்வையானது விபத்துகளுக்கும் விரயங்களுக்கும் இழப்புகளுக்கும் சொந்தமாகிறது. எனவே இவர் விபத்து காப்பீடு தொடர்பான எல்ஐசி பணியில் கமிஷன் ஏஜென்டாக பணிபுரிவதற்கான வாய்ப்பினை கிரகங்கள் கொடுத்துள்ளன. இப்படித்தான் நேர்களே ஒருவரின் உத்தியோகத்தினை ஆராய்ந்து பார்த்து பலன்களை கண்டறிய வேண்டும். இப்பொழுது உங்களுக்கு புரிந்திருக்கும் என நினைக்கிறேன். என்னதான் பிறந்த லக்னம் வழியாக பலன்களை பார்க்க நினைத்தாலும் முடிவான பலன்களை ராகு லக்னத்தின் வழியாகத்தான் அறிந்து கொள்ள முடியும். நன்றி, வணக்கம். மீண்டும் பிரிதொரு பதிவில் சந்திப்போம் நேர்களே.